அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. பொதுவாக நாம் குறை காணாமல் இருக்க முடியுமா? மார்க்கம் குறை காண சொல்லுகிறது. யார்கிட்ட தெரியுமா? உன்னிடம் உண்டான அந்த குறையை நீ கண்டு அதனை நீ சரிப்படுத்திக்கொள். பிறரிடம் உண்டான அந்த குறையை நீ காண்கிறது கிடையாது என்று தான் மார்க்க நமக்கு சொல்லித் தருகிறது. நபித்தோழர் முஆது பின் அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க ஒரு ஹதீஸ் அறிவிப்பாங்க. இந்த ஹதீஸ் சுனன் அபூதாவூத், ஜாமியு திர்மிதி போன்ற அந்த ஹதீஸ் நூல்களில் இந்த ஹதீஸ் பதிவு செய்யப்பட்டிருக்கும். யார் ஒரு நபர் மற்ற நபரை பற்றி அவரை குறைபடுத்த வேண்டும் என்பதற்காக வேண்டி அவரை பற்றி உண்டான ஒரு செய்தியை, தவறான செய்திகளை பிறரிடம் குறையாக பரப்பி விடுவாரோ, மற்ற நபர்கிட்ட பரப்பி விடுகிறாரோ, இதுக்குண்டான அந்த தண்டனைகள் என்ன தெரியுமா? நரகத்தினுடைய மேல் தட்டின் மீது இறைவன் குறை சொன்ன அந்த நபரை சிறைப்பிடித்து வைத்திருப்பான். எதுவரை? ஹத்தா யஹ்ருஜ மாகால. இந்த உலகத்தில் என்னென்ன குறையெல்லாம் சொன்னாரோ அந்த குறையை விட்டும் அவர் வெளியாகிறதுனா என்ன? சம்மந்தப்பட்ட அந்த நபர்கிட்ட உன்னை பற்றி நான் இப்படியெல்லாம் நான் பேசிட்டேன், என்னை மன்னிச்சிருன்னு சொல்லி அந்த சொல்லை விட்டு வெளியாகிற வரை, மற்றொன்று அந்த குறையை நிரூபிக்கிற வரை அவர் நரகத்தினுடைய மேல் தட்டின் மீது சிறைபிடிக்கப்பட்டு இருப்பார் என்றார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். பிறருடைய குறையை காணுவதனுடைய தண்டனை எப்படிப்பட்டது பார்த்தீங்களா? இதனால் தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மற்றொரு ஹதீஸில் சொல்லக்கூடிய நேரத்தில், என்னுடைய தோழர்களில் எந்த நபர்களை பற்றியும் தவறான ஒரு சிந்தனையோ எந்த ஒரு செய்தியுமோ என்கிட்ட நீங்கள் கொண்டு வந்துடாதீங்க. இந்த ஹதீஸு அப்துல்லா இப்னு மசூத் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க அறிவிப்பாங்க. சுனன் அபூதாவூத், முஸ்னத் இமாம் அஹ்மத் போன்ற ஹதீஸ் நூல்களில் பதிவு செய்யப்பட்டிருக்கும். என்னுடைய தோழர்கள் எந்த ஒரு நபரை பற்றியும் யாரை பற்றி எந்த ஒரு செய்தியும் தவறான செய்திகளை என்கிட்ட நீங்கள் கொண்டு வந்துடாதீங்க. உங்களில் ஒவ்வொரு நபர்களையும் நான் சந்திக்க விரும்புகிறேன். எப்படி தெரியுமா? வான சலீமு சதுர். யாரை பற்றியும் தவறான எண்ணம் இல்லாத சுத்தமான உள்ளத்தோட உங்களை நான் சந்திக்க விரும்புகிறேன். அதனால் யாரை பற்றி உண்டான செய்தியையும் என்ற நீங்கள் தவறாக கொண்டு வராதீர்கள் என்றார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். உண்மையிலே குறைங்கிறது எப்படி? யாராவது ஒரு நபர் யாரை பற்றியாவது நம்மள்கிட்ட சொல்லிட்டு போயிருப்பார். நம்ம தீவிர விசாரிக்காமல் அதை பற்றி நம்ம பேச ஆரம்பிச்சிடும். அதனுடைய பலன்தான் குறை. அதை ரசூலுல்லாஹ் இப்படி சொல்லி காட்டினார்கள். அதை விட்டு தவிர்த்து கொள்வோம்.